ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டிவி ரீஸ்டோரேஷன் வீடியோ. இது ஆக்சுவலாக வந்து என்னுடைய பழைய டிவி. இது வந்து மதர் போர்டு போயிடுச்சு. ஸோ அது ரொம்ப நாளாக பரன் மேலே தூக்கி போட்டு வச்சுருந்தேன். சரி, இப்போ ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யூனிவர்சல் போர்டு ஒன்று வாங்கின்னு வந்திருக்கேன் கடையில். அந்த போர்டு போட்டு நம்மளே ட்ரை பண்ணலாம். இது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சல் போர்டை காட்டுறேன். இதுதான் அந்த யூனிவர்சல் போர்டு. இது மாடல் வந்து VST56U11.2. இந்த மாடல் தான் இப்போ மார்க்கெட்டில் வந்து நல்லா நிறைய லான்ச் ஆகுது. நல்லாவும் இருக்குது இந்த மாடல். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா 12 வோல்ட்டு சப்ளை கொடுத்துக்கலாம், ஏசிலையும் கொடுக்கலாம், டிசிலையும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் VGA போர்ட் இருக்குது, HDMI போர்ட் இருக்குது, 3 பின் கேபிள் இருக்குது, அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, USB இதெல்லாம் இருக்குது. இது வந்து LVDS கேபிள் போடுற இடம், கனெக்ட் பண்ணுறது. இது வந்து ரிமோட் சென்சாருக்கான இடம். ஸோ நம்ம இந்த போர்டு போட்டு இந்த டிவி வந்து ரன் பண்ண வைக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடம் வந்துட்டு ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணுற இடம். லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே சேர்ந்து. ஓகேங்களா? இதுதான் இந்த ஃபுல் போர்டோட டீட்டெயிலு. இந்த போர்டு வந்து 650 ரூபா மார்க்கெட்டில். நீங்கள் யார் போய் கேட்டாலும் கிடைக்கும், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த போர்டு கூட வந்த பாக்ஸு. இது வந்து ரெசல்யூஷன் பாருங்கள், 1920x1080 பிக்சலு இது போட்டுக்கலாம். அப்புறம் 1920x1200 இந்த ரெசல்யூஷனு கிட்டத்தட்ட ஒரு 6 ரெசல்யூஷன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த போர்டு வந்து 14 இன்ச்சிலேருந்து 32 இன்ச்சு டிஸ்பிளே வரைக்கும் இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இந்த டிவி வந்து 40 இன்ச் டிவி. போர்டு வந்து 32 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் அப்படி தான் போடுவாங்க. ஆனால் நம்ம 40 இன்ச்சு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. சரி, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த போர்டாக கூட வந்து ஒரு ரிமோட் வந்து தராங்க. ரிமோட்டு வந்துடும் காம்போவாக. அப்புறம் ரிமோட் IR சென்சாரு இதெல்லாம் வந்து அந்த இந்த பாக்ஸ்லேயே வந்து காம்போவாக வந்துடும். டோட்டல் வந்து 650. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் இப்போ இந்த டிவிக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம இந்த போர்டை வந்து கனெக்ட் பண்ணுற முடியாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேனல் வந்து என்ன மாடல்னு முதல்ல பார்த்துக்கணும். அந்த மாடல் பார்த்துட்டு இது பாருங்கள், மாடல் பாருங்கள், இதுதான் LC390TA2A. இந்த மாடல் வந்து நீங்கள் panellook.comல போட்டு இந்த ஸ்க்ரீன் வந்து என்ன மாதிரியான ஸ்க்ரீனு, இதுக்கு எந்த மாதிரியான போர்டு போடணும், இது வோல்டேஜ் சப்ளை எவ்வளோ கொடுக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். அது வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணுற வீடியோ வந்து இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெயின் வந்துட்டு LVDS கேபிள். இப்போ இந்த டிஸ்பிளேக்கான LVDS கேபிள் இது வந்து சிங்கிள் சேனல் 6 பிட்டு LVDS கேபிள். 6 பிட்டு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா 5 பேர் வரும். ஓகேங்களா? இதே 10 பேர் வந்தால் 8 பிட்டு. அதே மாதிரி இந்த ரெட் கலர் ரைட் சைடு பவர் இதிலே வந்து ஒவ்வொரு பேனல் வந்து லெஃப்ட் சைடு பவர் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சிக்கினா தான் நம்ம இந்த போர்டை கூட நம்ம அதை போட முடியும், அந்த நாலேஜ் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ரைட் சைடு பவருக்கு வந்து அதில் லெஃப்ட் சைடு பவர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேனல் காலி ஆகிடும், பேனல் போயிடும். ஸோ அந்த பவர் வந்து இன்புட்டெல்லாம் நம்ம எப்படி தரதுன்றதை அது கொஞ்சம் கிளியராக வந்து நோட் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு இந்த பேக்லைட்டு யூனிட்டு. பேக்லைட் யூனிட் வந்து மோஸ்ட்டாக வந்து 25 வோல்ட்லேருந்து 32 வோல்ட் வரைக்கும் பவர் சப்ளை கொடுக்கணும். ஆம்ஸ் வந்து
60 ஆம்ஸ்லேருந்து 70 ஆம்ஸு 90 ஆம்ஸு அந்த மாதிரி கூட எடுக்கும் ஒரு சில எல்இடி லைட்டு. ஸோ நம்ம வந்து எல்இடி டெஸ்டர் வச்சு நம்ம அதை டெஸ்ட் பண்ணோம். ஆனால் என்கிட்ட எல்இடி டெஸ்டர் இல்லை. நான் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு போர்டு ஒன்று வாங்கி வந்திருக்கேன். இதுதான் அந்த வந்து எல்இடி லைட்டு இன்வெர்ட்ரு போர்டு. இது மாடல் வந்துட்டு இந்த மாடல் இருக்குது பாருங்கள், CA 188+. ஓகேங்களா, இதுதான் இந்த மாடலு. இப்போ நம்ம இந்த போர்டை யூஸ் பண்ணி தான் இந்த டிவிக்கு வந்து நம்ம வந்து பவர் கொடுக்க போகிறோம், எல்இடி லைட்டு வந்து எரிய வைக்க போகிறோம். இந்த போர்டு வந்து மார்க்கெட்டில் வந்து 100 ரூபா. ஓகேங்களா, 100 ரூபா. அது ஏரியா பொறுத்து ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். சரிங்களா, எங்கள் ஏரியாவில் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்னும் நீங்கள் சென்னை ரிச் ஸ்ட்ரீட்லாம் போனீங்கன்னா கம்மியாக வாங்கிட்டு வரலாம், 80 ரூபா அந்த ரேஞ்சே வாங்கிட்டு வரலாம். ஆனால் இது ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த எல்இடி டிவிக்கு நம்ம வந்து இந்த கனெக்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கனெக்டர் யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி இதில் வந்து 7-8 கனெக்டர் லேப்டாப்புக்கு பவர் கொடுக்குறது கூட கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் லேப்டாப் ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் கொடுக்கணும் பவர். சரிங்களா, இது நிஜமாகவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, நல்லா லைஃப் வருது. நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், இது நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி இப்போ வந்து டிவி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதை அசம்பிள் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். ஓகேங்களா, வீடியோ ஆன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஐஆர் ரிமோட் சென்சாரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பின்னெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, அது கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த போர்டில் வந்துட்டு நம்ம இங்கே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் இதை. போர்டில் எப்படி வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி தான் பாஸ் பண்ணிக்கோ. இது இந்த மினி யூனிவர்சல் போர்டுன்றதுனால நான் டிவியில் வந்து இப்படி ஃபிட் பண்ணுறேன். இப்போ அந்த டிவியோட போர்டுனா நம்ம அங்கேயே ஃபிட் பண்ணிடலாம். வந்துட்டு இந்த டிவியில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. இந்த கை காட்டுறதுலாம் கரெக்டாக இது பண்ணணும். 2 ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ இந்த போர்டு வந்து இது 2 ஹெவி ஸ்பீக்கரு, இது சப்போர்டு வந்து சப்பு ஸ்பீக்கரு. ஸோ வந்து இந்த போர்டு இந்த மதர் போர்டு வந்து ஹெவி ஸ்பீக்கர் இது பண்ணும்போது தாங்காது. அதனால் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 2 ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தா இந்த போர்டு வந்து இந்த ஆடியோ ஐசி வந்து போயிடும். ஸோ அதனால் ஒரே ஒரு ஸ்பீக்கர் லைன் மட்டும் தான் கொடுக்குறேன். கட் பண்ணி இப்போ வந்து இந்த எல்இடி இன்வெர்ட்டர் போர்டை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த கனெக்டர் வந்துட்டு இதில் கொடுத்துடலாம் லைனு. ஓகே, இந்த கனெக்டர் வந்து அந்த மதர் போர்டில் கொடுக்கணும். அதில் வந்து பவரும் லெஃப்ட் ரைட்டு அதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ அந்த பின்னிலே இந்த மார்க் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த எல்விடிஎஸ் கேபிளை கூட வர எர்த்து லைனை வந்து நான் கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணணும். எல்விடிஎஸுக்கு இந்த எர்த்து வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நம்ம போர்ட்லேருந்து போகிற எர்த்து சப்ளை இல்லாமல் இது அடிஷ்னலாக இந்த எர்த்து இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ அதனால் இது மறக்காமல்
இதை கனெக்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எல்விடிஎஸ் கேபிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த ரெட் கலர் பவர் சப்ளை, அந்த பவர் சப்ளை வந்துட்டு இந்த போர்டில் வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கும், தெரியுதுங்களா உங்களுக்கு? போர்டில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கும் இந்த ரெட் கலரு பவர் சப்ளையும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இது நீங்கள் இந்த இதை வந்துட்டு நீங்கள் மாற்றி இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து போர்டு வந்து ஷார்ட் ஆகிடும். போர்டு ஷார்ட் ஆகும், அப்புறம் பேனல் ஷார்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பல்சரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு மெயினாக வந்து நம்ம இப்போ அந்த பேனல் செக் பண்ணும்போது அந்த பேனலோட வோல்டேஜ் எல்லாம் வந்து நான் செக் பண்ண சொன்னேன்ல, நான் செக் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன்ல, அது வந்து மெயின் எப்போவுமே. இப்போ வந்துட்டு இந்த பேனல் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டு பேனல் இது. இப்போ வந்து இந்த மதர் போர்டில் 3 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு 3 சப்ளை வருது, சரிங்களா? இப்போ வந்து அந்த பேனல் வந்து 12 வோல்ட்டு பேனல்ன்றதுனால இந்த ஜம்பரை மாற்றி 12 வோல்ட்டு ஜம்பரில் அடிக்கணும். இப்போ இது 5 வோல்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் பண்ணாது. நீங்கள் போட்டு பவர் ஆன் பண்ணால் கூட ஒர்க் பண்ணாது, வேலை செய்யாது. இந்த ஜம்பரை மாற்றி அப்படியே 12 வோல்ட்டு ஜம்பரில் அடிச்சிங்கன்னா ஒர்க் பண்ணும். இப்போது பேனல் வந்து 5 வோல்ட்டு, நீங்கள் வந்து இந்த மதர் போர்டு யூனிவர்சல் போர்டில் வந்து 12 வோல்ட்டு சப்ளை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேனல் வந்து ஷார்ட் ஆகிடும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து இந்த ஜம்பரை நான் மாற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜம்பர். இப்போ இந்த ஜம்பரை நம்ம 12 வோல்ட்டு சப்ளையில் மாற்றிக்கலாம். ஓகே, 12 வோல்ட்டு சப்ளையில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்இடி லைட்டுக்கு இப்போ பவர் சப்ளை கொடுக்கணும். இப்போ எல்இடி லைட்டு, டிவியோட எல்இடி லைட்டு பவர் சப்ளை வந்து இதுதான் வந்து ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து பவர் ஆன் ஆஃபு, அப்புறம் வந்து எர்த்து. ஸோ வந்து இந்த பின்னோட இந்த மார்க்கே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கனெக்டரை வந்துட்டு நீங்கள் இப்படி மாற்றி இப்படி சொருக முடியாது. இந்த வாட்டத்தில் தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது எல்இடி லைட்டுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு, ரிமோட் சென்சாருக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு, எல்இடிஎஸ் கேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு, ஸ்பீக்கர் லைனை கொடுத்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துட்டோம். இதுதான் அதனால தான் இந்த மதர் போர்டு வந்து ரொம்ப ஈஸி. இந்த செட்டப் வந்து ரொம்ப ஈஸி. பழைய டிவி மதர் போர்டு நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். இது பாருங்கள், இந்த டிவி மதர் போர்டு செட்டப்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இது பழைய செட்டப். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ வர இந்த மாடல் வந்து ஈஸி, செட்டப் வந்து ஈஸி. என்ன ஒன்று, இது கொஞ்சம் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா 650 தான். இப்போ நான் அந்த மதர் போர்டு காட்டினேன், அதெல்லாம் வந்து 2000, 2500 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து 650 தான் வரும். ஸோ அதனால் லைஃப் கொஞ்சம் கம்மி, நம்ம யூசேஜ் பொறுத்து தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1 இயர் ஆல்ரெடி இன்னொரு டிவியில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே பக்காவாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து டிவி ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டா கூட ஒன்ஸ் வந்து நம்ம மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மெயினாக பேனல் வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த பேனல் எவ்வளோ, டிவியோட பேனல் வோல்டேஜ் எவ்வளோ, நம்ம எவ்வளோ வோல்டேஜ் அந்த ஜம்பர் அடிச்சிருக்கோன்றதை மெயினாக பார்த்துக்கணும். இப்போ மற்ற ஃபால்ட்டு நீங்கள் வேறு எதனா பண்ணிட்டா கூட நமக்கு அதை மாற்றி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ பேனல் வோல்டேஜ் நீங்கள் மாற்றி அடிச்சிட்டிங்கன்னா இந்த டிவியோட பேனல் போயிடும். பேனல் போயிடுச்சுனாவே உங்களுக்கே தெரியும்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டிவியோட பேனல் குறைஞ்சது 10,000 ரூபாய் இல்லை 7,000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்துடும். நீங்கள் சப்ளை மாற்றி 5 வோல்ட்டு பேனலுக்கு டிஸ்பிளேக்கு நீங்கள் 12 வோல்ட்டு சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, பேனல் வந்து காலி. ஸோ அதனால் இது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. இப்போ நான் 12 வோல்ட்டு பேனலுக்கு கரெக்டாக சப்ளை வந்து 12 வோல்ட்டு சப்ளை தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுக்கு வந்து இன்புட் சப்ளை கொடுக்கணும் இந்த போர்டுக்கு. இப்போ வந்து இந்த அடாப்டர் வந்து 12 வோல்ட்டு 1 ஆம்ப்ஸ் அடாப்டர், தெரியுதுங்களா உங்களுக்கு? 12 வோல்ட்டு 1 ஆம்ப்ஸ் அடாப்டர்.
நீங்கள் இதுக்கு மேலே ஆம்ப்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் 12 வோல்ட் சப்ளை மட்டும்தான் இது கொடுக்கணும். நீங்கள் அதிகமான சப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் போர்டு வந்து போயிடும். இப்போ வந்து சப்ளை கொடுத்துடலாம். ஓகே, சப்ளை கொடுத்துட்டேன். இந்த லைட்டு காட்டு ஃப்ரெண்ட்ஸ். லைட் எரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? லைட்டு க்ளோ ஆகுது பாருங்கள். ஓகே, தெரியுதுங்களா? இப்போ வந்து ஸ்டாண்ட் பையை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணலாம். அவங்க கொடுத்த ரிமோட்டு ஸ்டாண்ட் பை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிட்டு ப்ளூ கலர் லைட் எரியுதுங்களா? இப்போ வந்து மதர் போர்டு லைட் எரியுதுங்களா? மதர் போர்டுக்கு சப்ளை போயிடுச்சுங்களா? இப்போ இன்வெர்ட்டர் போர்டெலாம் கரெக்டாக வேலை செய்யுது. அப்படி பொறுமை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்படி இருக்குது டிஸ்பிளே. இது வந்து ரெசல்யூஷன் செட் பண்ணணும். ரெசல்யூஷன் செட் பண்ணுறது எப்படின்றது இப்போ நான் காட்டுறேன். இப்போ போர்டுக்கு வந்து ரெசல்யூஷன் செட் பண்ணுறது எப்படின்னா, ரிமோட்டில் இன்புட் 311A81 ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம கரெக்டாக ரெசல்யூஷன் செட் பண்ணோம்னா டிவி டிஸ்பிளே வந்துடும். ஓகேங்களா? HDMI 1 வருது பாருங்கள். இப்போ வந்து சர்வீஸ் கோடு போட்டு உங்களுக்கு மற்ற டீட்டெயில் வந்து என்னன்றது இப்போ நான் காட்டுறேன். இன்புட் கொடுத்தா PC, AV, TV, USB 3 ஆப்ஷன் வருதுங்களா? 5 ஆப்ஷன் வருதுங்களா? HDMIயில் நம்ம இது பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மூவி போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஒரு படம் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். டிவி ஆன் பண்ணலாம். இப்போ வந்து ரிமோட்டில் இன்புட்டில் USB, சாரி தலைகீழர் இதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. USB இப்போ நான் USB கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் மூவியில் வந்துட்டு என்னென்ன மூவி இருக்குது தெரியும். இதில் ஒரு 3 மூவி இருக்குது. ப்ளே பண்ணலாம்.
அது அந்த 2 மூவி வந்து இப்போ நான் ப்ளே பண்ணல, அது வந்து ஃபார்மட் வந்து வேறு ஃபார்மட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து அது ப்ளே ஆகல. இது வந்து நல்லா சவுண்டு வருது பாருங்க. உங்களுக்கு தலைகீழ வச்சு காட்டுறதுனால தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா டிவி வந்து இன்னும் ஸ்க்ரூலாம் போடல, அதனால் தலைகீழ இருக்குது. இப்போ டிவி வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக மதர் போர்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கேயும் ப்ராப்பராக டெக்னீஷியன் வேலையெல்லாம் நான் கற்றுக்கல, நானே ஓனாக யூடியூப்லாம் பார்த்து அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.